அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. பேக்க பத்திரமா வச்சுக்க, அங்க போய் ஒழுங்கா சாப்பிடுன்னு. யாரும் முளத்துக்குள்ள மூஞ்ச வச்சிட்டு இருக்கா. எடி நீ வரலையா? அவருக்கு நக்கலுக்கு மட்டும் குறை கிடையாது. எடி ஒத்தேல நீ கிடப்ப. அதான் சொல்லுதே, பேசாம வா, ஒரு 2 நாள் அழகாட்டு அங்க இருந்துட்டு வரலாம். எங்க அக்கா அழகா சோறெல்லாம் பொங்கி போடுவாட்டி, நல்ல கறிக்கு விட்டுலாம் வைப்பா. ஆமா, அந்த கறி கூட்டுக்கு தானே அளந்து போய் கிடக்கேனா. நீர் போதுன்னு காணாம பிள்ளையும் கூட்டிட்டு போறாரு. எங்க அம்மா வர ஒய்யாம சொல்லிட்டு கிடக்கா. பியாத்திய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கூட்டு வரலன்னு. நான் அதெல்லாம் சரி 2-3 நாள் நின்றுட்டு வரட்டும் தான் கூட்டு போறேன். வயசான காலத்துல அவ ஆசைப்படத்தை நிறைவேற்றி வைக்கணும்லாட்டி அது என் பொறுப்பு தானே. ஆமா, பொறுப்பு பருப்புன்னு பேசும். அலுபடி உனக்கு கூடிய சீக்கிரத்துல இருக்கு ஆப்பு. எங்க அம்மையை சீக்கிரமா கூட்டு வந்து இங்க ஒன்று வைக்கணும் இல்லையான்னு மட்டும் பாத்துட்டேரி. என்ன போய் குறிஞ்சுக்கிட்டு என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீரு? ஒண்ணும் இல்லாட்டி உனக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? அல்வா வாங்கிட்டு வரணுமா, வேற என்ன வாங்கிட்டு வரணுமா? எனக்கு அல்வா குடுக்கறதுக்கே இருக்குது. சரி போயிட்டு வரோம். ஒண்ணு வாங்கிட்டு வரேன்டா, சும்மா வந்தா போதும். இப்ப கொஞ்சம் கொள்ளாமா, பழைய தெம்பு வந்துட்டு அவனுக்கு. வாயை திறந்து சொல்லுக்கா, உடம்புக்கு பரவாயில்லையா? எப்படி என்னத்த சொல்ல, வெளியே தான் பார்க்க பளபளன்னு இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள ஆளு அரை உசுரா இருக்கேன். நரம்பா உருவி எடுத்த மாதிரி இருக்கு. அவளுக்குள்ள இப்படி ஒரு கைப்பக்கம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. எவனுக்கு டாட்டா கட்டிட்டு வந்த எனக்கே மொபைல் அல்வா கொடுத்துட்டால. நான் எப்படி கறி வைக்கணும் புளி வைக்கணும் அதே மாதிரிதாங்க அவளுக்கும் சொல்லி எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனாலும் அவ என்னத்தையும் அவனை கோழி கட்டி விட்டுருதான் நடுவுல. அதுதாங்க பெரிய சிறையா வந்து வினையா முடிச்சிருது. பஞ்சக்கா 5-6 நாளா நியூஸ் எதுவும் சொல்லாம ஒரு மாதிரி இருக்குக்கா. ஏதாவது நியூஸ் வச்சிருக்கியா? முக்கியமான நியூஸ் வச்சிருக்கேன். 10 மார்க்கல்ல 10மா? ஆமா, என் மருமகளுக்கு அக்கா. அவளுக்கு என்னக்கா? அவ ஊர்ல இல்ல, மதுரைக்கு போயிருக்கா. மதுரைக்கு எதுக்கு போயிருக்காளா? எல்லாத்துலயும் வீடெல்லாம் தூசி தட்டி சுத்தம் பண்ணிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாள. ஆமாக்கா, அப்படிதான் எல்லாரும் நம்ம தெருல பேசிக்கிட்டவோ. வீடு அங்க 2-3 மாசமா பூட்டி எடுத்து கிடக்கலக்கா. அப்பப்போ போய் வச்சு சுத்தம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன். இந்த தடவை அப்படிதான் போயிருக்கான்னு. எல்லாருக்கும் காதலையும் பூவை சுத்திட்டு இந்த தடவை அதுக்கெல்லாம் ஒண்ணும் போல. வீடு என்ன சுத்தம் இல்லாமல கிடக்கு. அவ யார் ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிக்க போயிருக்கா. ஒரு வார்த்தை சொல்லலையே. மர்ம புசுப்பாவுக்கே தெரியாது. அவகிட்டையும் சொல்லல. உடப்பறந்தாட்ட கூட சொல்லாம ஒட்டடை அடிக்க போறேன், வீட்டை தூக்க போறேன், கழிவிட போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அங்க போன இடத்துல ஒரு பொண்ணை பார்த்துட்டாலாம். சூப்பர் பொண்ணா. பொண்ணு கிளி மாறி இருக்குமா. பாவி மக்கா, அப்ப முதல்ல பார்த்த பொண்ணு அதான் எங்க கிட்ட போற. அது அவ்வளவுதான். அதெல்லாம் தண்ணியில எழுதின கதை தான். பார்க்க பார்த்தா அந்த பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வந்துருவான்னு நினைக்கேன். அப்படிதான் தெரியுது. அங்க ஒரு ஆளு நமக்கு இசுபை இருக்கு. அந்த இசுபை தான் சொல்லுச்சு. இக்க மதுரை ஊர்லயுமா இசுபை இருக்கு. ஆமா பின்ன, இந்த வெள்ளை மக்கானுக்கு யாரும் எவரும் மறைக்க முடியாது. கூடிய சீக்கிரம் பாருங்க, 10மா வீட்டுல ஒரு பெரிய ட்விஸ்டே காத்திருக்கு எல்லாத்துக்கும். அது என்னன்னு மட்டும் எனக்கு மட்டும் சொல்லுக்கா. இக்க உனக்கு தெரிஞ்சிருக்கலாக்கா. ஏ வெள்ளை மக்கா, நல்லா இருப்பாக்கா, லேசா சொல்லுக்கா, கொஞ்சோட்டா சொல்ல. அது எப்படி? நான் 2-3 நாள்ல பாருங்க அதிரடியா என்ன நடக்க போதோல அந்த டுட்டுஸ்டா. அத பாக்கிறதுக்கு எங்களுக்கும் ஆர்வமா தான் இருக்கு. எடி அவ்வளவு வாசத்தையும் உறிஞ்சிராதடி. எடி உண்மையில சூப்பரா பண்ணிருக்கடி. நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன். எடி அது எடி செய்துன்னு சொல்லிட்டு கரிச்சு வச்சு போடாதியா. பாத்திர மட்டத்துல எவனால கழுவ முடியும் டி? ஏமா ஒண்ணு கரிச்சலாம் வைக்கல, நல்லதா செஞ்சிருக்கேன். இப்ப கொண்டுட்டு ஓடியறே பாரு. என்ன பாடுபடுத்தால வந்தானே வச்சுக்க, வாரியில தான் எடுப்பேன். என்னங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரே வாரியில எடுப்பேன்னு. எடி நீ எப்போ வந்த பூனை போல வந்து உட்கார்ந்திருக்க? இப்பதான் வந்தேன். ஓ சத்த தெரு வரைக்கும் கேக்கு. யாக்க பிள்ளைகளோட கிடந்து சத்தம் போட்டு கிடக்க. ஏதோ போன பார்த்து எனத்தையே ஒண்ணு செய்ய போறேன்னு அழுவா. சரி செஞ்சுட்டு போட்டுமேன்னு பார்த்தா என்ன பாடுபடுத்தாலும் தெரியுமா. அங்க இருந்து அடிப்படியும் போட அழுவா. அப்புறம் சட்டியெல்லாம் கரிச்சு வச்சுட்டாலும்டா. போறவ கிடந்து கழுவுக்கு சிறையா இருக்கும்லாட்டி அதுக்கு தான் சிறப்படுதேன். ஏக்கா நீ தானக்கா சொல்லுவ எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைகளோட சொத்த வங்கிபடி குழம்பு வச்சபடி மாமியார் வீட்டுக்கு போனா என்னதான் ஏசி கழிப்பா, என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்காம்பா, எனக்கு தான் கேடு அப்படி இப்படின்னு என்ன மாதிரி புலம்புவ. இப்ப இந்த பிள்ளைகள் ஏதாவது செஞ்சுட்டா அதுக்கு ஏஸ்த. அப்ப என்னதான் செய்ய இந்த பிள்ளைவா? ஏன் மவளுக்கு மிச்சமெல்லாம் இருக்கு, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணு. ஏக்கா யாரா இருந்தாலும் சரிதான், நான் நியாய பக்கத்தான் நிப்பேன். மக்களே எனக்கு எவ்வளவு புதுசா செஞ்சிருக்கேன், கொண்டுட்டு வாங்க கொஞ்சோண்டு. இது என்னது நூடுல்ஸ் மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி கலரா இருக்கு. ஏமா இது செஸ்வான் நூடுல்ஸ்மா. ஆயில நுழையவே மாட்டேங்க. ஏக்கா இது செஸ்வான் நூடுல்ஸ் நான் ஹோட்டல்ல தின்னுருக்கேன். இந்த மனசு வாங்கி தந்திருக்காருக்கா. சூப்பரா இருக்கும், நல்ல காரமும் அப்படி நல்ல டேஸ்டா இருக்கும்க்கா. ஏக்கா தின்னு பாருக்கா, அடிபொலியா இருக்கும். பரவாயில்லையே, நீங்கள மக்கள் செஞ்சியா? நல்ல அளவுல செஞ்சிருக்கீங்கடி. சரி எதுக்கு தின்னு பார்த்துட்டு சொல்லுவோம். கலரா பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். சூப்பர் அடிபொலி. 4 மணி மட்டும் இருந்துச்சு, 2 தட்டு செஸ்வான் நூடுல்ஸ் திங்கும். ஏமா ஸ்பூன் எடுத்துறட்டா? அதெல்லாம் அந்த கரண்டி வச்சு சாப்பிட்டா நமக்கு சரிப்படாது. கையை வச்சு நல்ல சோறு மாதிரி அள்ளி தின்னாதான் நமக்கு வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். ஏக்கா சும்மா தானே இருக்க. யால சொல்லி எப்போ இருக்குதுதான் சொல்லிட்டு என்ன விஷயம்? ஏக்கா ஒரு முக்கியமான இடத்து வர போகணும், வாரியா வரலையா? எந்த இடத்துக்கு? ஏக்கா நான் மட்டும் ஒத்தையில போய் விசாரிச்சு வரேன்னு சொன்னோம்ல, நீனும் நானும் வரண்டின்னு இல்ல. அன்னைக்கு வேண்டாம்னு சொன்னேன், இன்னைக்கு சரி மனசு வேற கேட்கல. சரி உன்னை மட்டும் கூட்டு போலாம், 4 மணிட்டு மூச்சு விட்டுற கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். ஆமாட்டி கொஞ்ச நேரம் ஆள அனக்கதே இல்ல அவள. அதனால நம்ம 2 பேரும் போயிட்டு ஓடி வந்துரும் டி. ஏமா எங்கமா போற?
எடி மக்கா போகும்போதே எங்க போறேன்னு கேட்க கூடாது மக்கா. நாம முக்கியமான விஷயமா போறேன். அண்ணன் கல்யாண விஷயம்ட்டு எல்லாம் நல்ல விஷயம் தான். ஆச்சி வந்தோடனே கேப்பா உங்க அம்மாக்காரி எங்க போனா அப்படின்னு. நீ சொல்லு எங்க அம்மா கடைக்கு போனா கடைக்கு போயிட்டு அப்படியே ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்படியே துணி வச்சுட்டு வருவான்னு சொல்லு. ஏக்கா கடைக்கு போயிட்டு ரேஷன் கடைக்கு போறது ஒரு பரவாயில்ல, அதெல்லாம் ரேஷன் கடைக்கு போயிட்டு நேர துணி துவைக்கிறதுக்கு ஆத்துக்கு எங்கக்கா போவேன்? அரிசியெல்லாம் கொண்டுட்டு போய் ஆத்துல போய் துவைச்சு கழுவி கொண்டு வருவியா? என்னக்கா கதை விடுதா? நீ சொல்லதை பார்க்கும் போது எங்க அப்பன் குதிலுக்குள்ள இல்லன்னு சொல்லி உன் மாமியார் கண்டுபிடிச்சிருவா டக்குன்னு. ஆமா பத்தியடி என்னவோ வாயில அப்படி இப்படி உருண்டு வரண்டு வந்துட்டு பாத்துக்க. மக்கா உங்க ஆச்சி நம்புத மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடி. சரி மணி கவலைப்படாத போயிட்டு வா, நாங்க ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டோம். என் பிள்ளைகளும் தங்கம்னா மக்கா கதவை சாத்திடுங்க. உங்க ஆச்சி வந்தா மட்டும் கதவை திறந்தா போதும். சரி மணி போயிட்டு வா. ஏக்கா என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் வண்டில யாருக்கா யாராவது 4 மணி பாத்துறமே. அம்மா கீழே விழுந்துறோம்ல கைடி எப்படி யார? டக்குனு ஒரு ஜம்ப் பண்ணு அப்புறம் உட்காந்துருவேன். என்ன வண்டியம்மா என்ன அவசரத்துல இருக்கு? சூப்பர்க்கா பிடிச்சுக்கோ, ஜம்முன்னு பறந்துருவோம். அதான் குறுக்க சாடிட்டோம்ல 4 முடி. அட பாவி 4 மணி மேல ஏத்திருவே தள்ளிருங்க. ஒன்னால முடிஞ்ச மேல ஏத்தி பாரு பாப்போம். இன்னைக்கு ஊரே தரணும் எனக்காண்டி. ஊர் என்ன உலகமே தரணும் இந்த 4 மணிக்காண்டி. சொந்தங்களே உங்களை நம்பிதான் குறுக்க சாடி இருக்கேன். மேல ஏத்தறாலும் ஏத்தி விடாம விடுங்க. அவளும் தில்லிருந்தா என் மேல ஏத்திரு பாப்போம் இன்னைக்கு. எந்திரடி இப்படி குறுக்க வந்து கிடக்க ஏடி. எங்கேயோ 2 பேரும் கூட்டணி போட்டுட்டு என்கிட்ட சொல்லாம போறீங்களா? என்னையும் 3வது அந்த கூட்டணியில சேர்த்துக்கோங்க. இல்ல இன்னைக்கு கதை கந்தலாயிரும். அட கடவுளே இன்னைக்கு சட்னி தான். 4 மணிக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன். ஏக்கா கண்ண முடிக்க ஒரே ஏத்திருது 4 மணிக்கு மேல. இப்படி ஏத்திராதே ஏடி. அவ ஏத்திரட்ட பாப்போம் இன்னைக்கு. தானி 7 மணி நடக்காம நீ தள்ளுங்க 4 மணி. நான் வேற தம் கட்டி வண்டியை புடிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. வண்டில என்ன ஏத்திட்டு போ, இல்ல ஒரேடியா மேல ஏத்து. 2ல ஒண்ணு நடக்கணும் இன்னைக்கு. எனக்கு வர கோபத்துல வண்டி கடியில எலுமிச்சை பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். நசுக்கு நசுக்கு நசுக்கிரு பாப்போம். ஐயோ எது கொண்டு போட்டா ரத்த குப்பு குப்பு சாடுது. ஏய் இடையில காப்பாத்துவாங்க. எப்படி என் பிளான்? இடி இவ்வளவு ஏத்திரடி வண்டில சொன்ன கேளுடி. 4 மணி எந்திரிக்க வாங்க போலாம். ரைட் சின்னமணி எங்க போறன்னு சொல்லு. 4 மணி எங்க போறான்னு தெரியாது. போற இடத்துக்கு போற அவ்வளவுதான். எப்படியே போற வழியில ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துருமா? இல்லனா ஒரு மாதிரி மயக்கமா வருது. அங்கேயும் தலையெல்லாம் சாடி இருக்கு. உங்களை யாரு சாட சொன்னது? சரி போற வழியில ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதை மட்டும் புரிஞ்சு போச்சு. என்ன ட்விஸ்ட் இருக்கு அதை மட்டும் சொல்லிடுறான். 4 மணி அது சஸ்பென்ஸ். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேரா அந்த தெருவுக்குள்ள போறோம். அங்கதான் இருக்கு சஸ்பென்ஸ். இது எந்த ஊருடி? எங்க ஊர் இருக்கட்டும். அங்க பாருங்க வலது பக்கம் மாட்டு. சொன்னாங்களே சூப்பர் ட்விஸ்ட். இது மட்டுமா இன்னும் இருக்கு இன்னொரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் பார்க்கணும்னா அடுத்த வீடியோ வரைக்கும் காத்திருக்க வேண்டியதா. சொந்தங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. எங்க அண்ணனை பார்த்தாச்சு. இனி அடுத்த டெஸ்ட் அதுக்கு காத்திருப்போம் அடுத்த வீடியோ வரைக்கும். பாய் சொந்தங்களே போயிட்டு வரோம். நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல தமிழ் வருட பிறப்பு ஆஃபர். நீங்களும் ஆஃபரை மிஸ் பண்ணிராதீங்க. கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் சொந்தங்களே.